ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம் வாங்க. சன் வந்து அழகாக வந்து எனக்கு வந்து கையில் வந்து மெகந்தி வச்சு விட்ட மாதிரி அழகாக பண்ணிகிட்டு இருந்தார். மார்க்கர் வச்சு பண்ணார். ஸோ என்னோடய மேரேஜுக்குமே வந்து மார்க்கர் வச்சு தான் நாங்கள் வந்து கையில் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். அது கிட்டத்தட்ட மெகந்தி மாதிரியே இருக்கும், பட் வந்து பார்க்க அழகாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி பட்டுச்சுன்னா அழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி அழகாக பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு க்ரீம் பிஸ்கட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கீழே தான் படுத்துருந்தோம். படுத்து டிவி பார்த்துட்டு டைம் வந்து செமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன டேனா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆகுது. ஸோ ஃப்ரைடே வந்து போகுது, ஏதோ ஒரு இதில் போகுது. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே எப்படி போகுது, இதுலேருந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் இந்த டேலேருந்து. அப்புறம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ டீ குடிச்சிட்ருக்கேன், காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. ஸோ இனிமேல் தான் வந்து நைட்டுக்கு ஏதாவது டின்னர் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்களே வந்து நானும் என் சன்னும் மட்டும்தான் இருக்கோம். ஸோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 பேர் தான் இருக்கோம். ஸோ 2 பேரும் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். சன்னுக்கு வந்து நாளைக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல, எப்போ போகுதுன்னு தெரில. இன்றைக்கே வந்து க்ளவுடியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆனால் மழை பெய்யல. நேற்று வரைக்கும் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது தொடர்ந்து. ஸோ லிஸ்ட்லேயே நம்ம ஊரே இல்லை, என்ன இதுனே சொல்லலை. ஸ்கூல் லீவ் அந்த மாதிரி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா வந்து லிஸ்ட்டில் இல்லை, பந்தல்குடியே இல்லை. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக ஸ்கூல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இனிமேல் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ இதோட. நைட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து ரச சாதமும் பருப்பு குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்டோம். இது வந்து வெண்டைக்காய் வத்தல் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக காட்டமாக இருக்கும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:35 ஆகுது. இப்போ தான் சாப்பிட போகிறேன் நைட்டுக்கு. ரச சாதம் இருக்குது, பருப்பு கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்பளமும் வடகம், அதாவது வெண்டைக்காய் வடகம் கடையில் இருந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்டோருக்கு போனப்போ. ஸோ அதுவும் வந்து இருக்குது. எனக்கு இந்த வடகம்லாம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி சாதத்துக்கு வந்து கூட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். அது கஞ்சி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அதுக்கு வந்து அந்த வடகம்லாம் நல்லாயிருக்கும். இந்தா ஸோ வடகம் அப்பளம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நைட்டில் வந்து சாப்பிட்ருவேன். ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்கனால வந்து எங்களுக்கு வந்து இந்த சாப்பாடே ஓகே தான். நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்குவோம். பட் வந்து ஹஸ்பண்ட்காக தான் வந்து டிஃபனே வந்து நைட்டுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க இல்லாதனால வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக இதையே சாப்பிட போகிறோம். ஸோ டிவி பார்த்துட்ருக்கேன். டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க வேண்டியது தான். சன்னுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஸோ அவனை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே இருந்து அவனை கவனிக்கிறதுனால டைம் வந்து சீக்கிரமாக போகிற மாதிரியே இல்லை, ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். சன்னுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னாவே எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்னா கூட வந்து பயந்துக்கிட்டே காய்ச்சல் வந்துடும், இல்லை அது எல்லோரும் நினைக்கிறது. பட் நானும் வந்து கொஞ்சம் பயப்படுவேன். சன்னுக்கு வந்து உடம்பு முடியலன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதனால் வந்து அவரை வந்து பக்கத்துலேருந்தே தான் கவனிச்சிட்ருக்கேன். ஸோ டைம் 8:35 ஆகுது.
ஸோ இல்லை இன்றைக்கி இதையோட சாப்பாடுனோடனே இதையே வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் நாங்கள். வேறு வந்து எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு. பால் குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். சைட் கேப்பில் வந்து யூடியூப் போட்டிருக்கேன். ஸோ யூடியூப் பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட போகிறேன். ஸோ என்னோடய டின்னர் இன்றைக்கி தான். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஸோ நாளைக்கு கண்டினியூ ஆகிறப்ப பார்க்கலாம். பாய். டைம் ஒரு 8 o'clock இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து டீ போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து டீயே குடித்தோம். ஸோ சில டைம் வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. சீக்கிரமாக வருவாங்கன்னா ஒரு 7 o'clock 7:30 வருவாங்க. அதுக்கு மேலே ஆச்சுன்னா நைட் ஆயிரும் சில டைம்லாம். ஸோ நைட்டு வந்து ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. இது பார்த்துட்டு இருந்தோம், பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நைட்டில் வந்து போட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு தான் தூங்குறது. ஸோ நல்லா என்ன சொல்கிறது, என்கேஜாக இருக்கும். டைம் வந்து அந்த டைம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டைம்ங்கிற மாதிரி இருக்கும். சன் வந்து தூங்கிட்டாரு. சன்னை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு தூங்கிடுறது, அவ்வளோதான். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி தான் கரையாகுன்னே தெரியாது. அது ஏதாவது தண்ணி சிந்தி அது வந்து ரொம்ப டஸ்டாகி கிளியராகவே தெரியாது. ஸோ எல்லா கண்ணாடியும் நான் சேர்ந்தாப்போ ஸோ சண்டே காலையிலே பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக கிளியராக தெரியும். இல்லைன்னா கிளியராகவே தெரியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே விலாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலுக்கு வந்து சமையல் வந்து சிம்பிளாக பண்ணிடலான்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து காஃபியை குடிச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு 9 o'clock போல் தான் எழுந்திரிச்சேன். ஸோ 9 o'clock போல் எழுந்திரிச்சு இதை காஃபி குடிச்சிட்டு இப்போ ஹஸ்பண்டும் சன்னும் வந்து போய் என்வி வாங்க போயிருக்காங்க. ஸோ என்வி என்ன பண்ணுறேன்னு இந்த தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ என்ன என்வி வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சமையல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த டேவை வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால் ஸ்பெஷலாக தான் போகுது, ஜாலியாக இருக்க போகுது. ஸோ இப்போ தான் வந்து பால் காய்க்கிறதுக்காக பால் தனியாக ஊற்றிருக்கேன். ஸோ பார்ப்போம். டிவி ஓடிட்டுருக்கு, ஹகேமார் ஓடிட்டுருக்கு. ஸோ சின்சான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஹகேமார் ஓடிட்டுருக்கு. சின்சான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஹகேமார் ஓடிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறத இந்த டே ஃபுல்லும் நான் உங்களுக்கு எடுத்து இன்றைக்கி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். காலையிலுக்கு வந்து நூடுல்ஸ் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டு நூடுல்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வந்து காய்கறி வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ காய் வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால வந்து இது மாதிரி இதுலையாவது நம்ம வந்து போட்டு தந்தால் நல்லா இருக்கும்னுவேன் அப்படின்ட்டு காய்கறி இது பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டும் பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வேக வைக்கணுமோ அவ்வளோ வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வைக்காமல் இருந்தால் நல்லது தான். பட் வந்து நான் வந்து கொஞ்சம் மீடியமாக வேக வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் போட்டு அப்புறம் நூடுல்ஸோட மசாலா தூள்லாம் போட்டு முடிச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். தட்டு போட்டு மூடி பாருங்கள், அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutesலேயே வந்து நல்லா 5-10 minutesலேயே நல்லா வெந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதான் காலையில் சாப்பிட்டோம். சண்டே வந்து எப்பயுமே நான் காலையில் பூரி செய்வேன். இன்றைக்கின்னு நூடுல்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. சன்னுக்கு வந்து ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ப்ரான் சாப்பிட்றாரு. வேறு என்வி எதுவுமே சாப்பிட மாட்டார். அதனால் வந்து ப்ரான் அவருக்காகவே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ப்ரான் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ ஒரு ஃபிஷ் வந்து சன்னுக்கு வந்து கடைக்காரங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே சிக்கன் வாங்குவோம் அடிக்கடி. ஸோ இந்த டைம் வந்து மட்டன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து மட்டன் குழம்பாட்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பட்டை சோம்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மட்டன் வந்து போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 ஃப்ரை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், ஸோ கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சோண்டு நான் வந்து ஒரு செம்பு கூட சொல்ல முடியாது, ஒரு 3/4 செம்பு ஊற்றிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி தழை மேல்வாக்க போட்டுட்டு மூடி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் வந்து ஒரு 5 விசில் வச்சுருப்பேன், 5 to 6 விசில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரானோட வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபிஷ்ஷையும் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாவே நல்லா உரியிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி வந்து செம்மையாக இருக்கும், நல்லா கோட்டிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி வச்சுருந்தேன், பையன் குளிக்கிறதுக்காக சுடுதண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால அது பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.